ප්‍රායෝගික ක්‍රියාකාරකම් රැසක් අපිට අවශ්‍යයි. அதற்காக நடைமுறையிலே பல செயற்பாடுகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன. අපිට ගොඩක් දේ බෙදලා අපි සමරනවා. நாங்கள் சில நேரங்களிலே பிரிந்திருந்து நாங்கள் ஒவ்வொரு கொண்டாட்டங்களை நடத்துகிறோம். තයි පොංගල් දෙමළ ජනතාව සමරනවා. தமிழ் மக்கள் தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடுகின்றோம். රාමසාන් මුස්ලිම් ජනතාව සමරනවා. முஸ்லிம் மக்கள் ராமசான் விழாவை கொண்டாடுகின்றனர். වෙසක් උත්සවයේ සිංහල බෞද්ධ ජනතාව සමරනවා. சிங்கள மக்கள் வெசாக் வைபவத்தை கொண்டாடுகின்றனர். නත්තල් උත්සවයේ පිතුරු ජනතාව සමරනවා. கத்தோலிக்க மக்கள் நத்தார் பண்டிகை கொண்டாடுகின்றனர். අපිට බෙදිලා සමරන අවස්ථා ගොඩක් තිබෙනවා. எங்களுக்கு பிரிந்து நின்று கொண்டாடும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. හැබැයි මා හිතනවා ஆனா நான் நினைக்கின்றேன் අපිට එක්ක සමරියක අවස්ථාවක් තිබෙනවා. எங்களுக்கு எல்லாருமாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தேவை. ඒ තමයි ක්‍රිකට් ක්‍රීඩාවෙන් අපි ලබා ගන්නා ජයග්‍රහණ. அதுதான் இந்த கிரிக்கெட் ஊடாக நாங்க பெற்றுக்கொள்ளும் வெற்றி. அந்த வெற்றியை நாங்கள் அனைவருக்குமே கொண்டாட முடியும் ஒன்றாக. 1999 ලෝක කුසලානේ ජයග්‍රහණය කරන කාලය කියන්නේ යුද්ධය පැවතුණු කාලය. 1996ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றெடுத்த காலம் என்பது இந்த நாட்டிலே யுத்த சூழல் நடந்த මේ காலம். උතුර එවැනි සන්නද්ධ ව්‍යාපාරයෙන් යටතට යටත් වෙලා තිබුණු කාලය. அந்த காலகட்டத்திலே சில ஆயுத குழுக்கள் இந்த யுத்த சூழலிலே செயல்பட்டார்கள். හැබැයි මා අසා තිබෙනවා ஆனா நான் கேட்டிருக்கின்றேன் ඒ ලෝක කුසලානිය තරඟ කරපු දවසේ அந்த உலக கிண்ண போட்டி நடந்த நாளிலே එම සටන්කරුවන් ද අවිබිම තබා තරගයේ නැරඹු බව. அந்த போராளிகளும் ஆயுதங்களை கீழே வைத்து அந்த போட்டியை பார்வையிட்டார்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். මොකක්ද මේ තිබෙන්නේ? அப்ப இதில் என்ன அடங்கி இருக்கின்றன? සියලු සීමාවන්, எல்லா எல்லைகளையும், සියලු වෙනස්කම් எல்லா வித்தியாசங்களையும் දෙවනි කොට இரண்டாவதாக போட்டு අපිට ක්‍රීඩාවේ මේ ජනතාව එකතු කළ හැකි බව තමයි මේ පෙන්වුම් කරන්නේ. விளையாட்டுத்துறையின் ஊடாக மக்களை ஒன்று சேர்க்க முடியும் என்ற அந்த செய்தி தான் இதன் ஊடாக வழங்கப்படும். අන්න ඒ නිසා මේ ක්‍රීඩාංගණය වැදගත්. அந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் இந்த விளையாட்டரங்கு மிக முக்கியமானதாகும். මා විශ්වාස කරනවා நான் நம்புகின்றேன் මේ හුදු ක්‍රීඩාංගණයක් නොවේ. இது ஒரு வெறுமனே ஒரு விளையாட்டரங்கு மட்டுமல்ல. මේ අපේ රටේ සමගිය නිර්මාණය කර ගැනීම සඳහා ගොඩනගන විශේෂ අවස්ථාවක්. இது எமது நாட்டிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேடமான சந்தர்ப்பம். අපි අනාගතයේ සුබ සිහිනයක් දකිනවා. நாங்கள் எதிர்கால தொடர்பாக இனிய கனவுகளை கண்டு கொண்டு සිංහල දෙමළ මුස්ලිම් තරුණයන් නියෝජනය කරන ජාතික කණ්ඩායම சிங்களம் தமிழ் முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒரு தேசிய அணி ஒன்று. ඔවුන් ක්‍රීඩාංගණයේ තරඟ වදිනකොට அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் போட்டியிடும் போது පැවිලියන් එකේ වාඩි වෙලා பவிலியனில் உட்கார்ந்திருந்து සිංහල දෙමළ මුස්ලිම් ඔක්කොම එකට ජාතික කණ්ඩායම් වෙනුවෙන් ඔල්වරසම් නගන රාජ්‍යයක්. சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே பவிலியனில் இருந்து அந்த விளையாட்டு போட்டி தொடர்பாக அதை வெற்றி கொள்ளோடும் என்று நாங்கள் அனைவருமே கரகோஷம் இட்டுக் கொண்டிருக்கும் சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் வரும். ඒ සිහිනය අපි යථාර්ථය බවට පත් කරගත යුතුයි. அந்த கனவை நாங்கள் நனவாக்கிக் கொள்ள வேண்டும். ඒ වැදගත් අවස්ථාව. இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். අප කිසිසේත්ම நாங்கள் ஒருபோதும் යලි අපේ රටේ යුද්ධයක් අපේක්ෂා කරන්නේ නැහැ. மீண்டும் ஒரு யுத்தத்தை நாங்கள் யாருமே எதிர்பார்ப்போம். බොහෝ අය තමන්ගේ ප්‍රතිපත්ති பெரும்பாலானவர்கள் தமது கொள்கைகள் තමන්ගේ ක්‍රියාකාරකම් සකස් කරගනු ලබන්නේ தமது செயற்பாடுகளை தயாரித்துக் கொள்வது යුද්ධයක් આવුත් මුහුණ දෙන්න. யுத்தம் வந்தால் அதற்கு முகம் கொடுப்பதற்காக. අපේ ප්‍රතිපත්ති ක්‍රියාකාරකම් අපි සකස් කරගන්නේ நாங்கள் எமது கொள்கைகளை திட்டமிடுவது යුද්ධයක් ඇති නොවෙන්න. யுத்தம் ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்காக. කුමක්ද අවශ්‍ය ප්‍රතිපත්ති? என்ன தேவையான கொள்கைகள் அதற்காக? යුද්ධයක් આવුත් සූදානමද? யுத்தம் ஒன்று வந்தால் அதற்கு தயாராகின்றதா? යුද්ධයක් ඇති නොවන ප්‍රතිපත්තියින්ද? யுத்தம் வராமல் இருப்பதற்கான கொள்கைகளா? මා හිතනවා වඩාත් ඉදිරිගාමී වන්නේ நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான முற்போக்கானது යුද්ධයක් ඇති නොවන ප්‍රතිපත්ති ක්‍රියාවට නැගීමයි. யுத்தம் உருவாகாமல் இருப்பதற்கான கொள்கைகளே மிக முக்கியமான தேவை. නිරන්තරයෙන් උතුරේ සහ දකුණේ இந்த நேரத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் යලි යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් හදනවා. மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை ඒ ஏற்படுத்துகிறார். තුළ ගැබ් වී තිබෙන දේශපාලනය அதில் பின்புலத்தில் இருப்பது அரசியல். පොදු ජනතාව එතන නැහැ. பொதுமக்கள் அந்த இடத்திலே இல்லை. ඒ නිසා අපි අපේක්ෂා කරන්නේ කුමක්ද? ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? සමගියෙන් පිරි රාජ්‍යයක්. அமைதியான நல்லிணக்கமான ஒரு සිංහල දෙමළ මුස්ලිම් අපි ඔක්කොම එකට சிங்களம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவருமே සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රාජ්‍යයක්. சகோதரர்களாக நல்லிணக்கத்துடன் வாழும் ஒரு ඒ நாடு. ඉතා හොඳ අඩිතාලමක්
அதற்கான மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அடி எடுத்து මේ வைத்திருக்கின்றோம். ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය වගේම இந்த கிரிக்கெட் போட்டியை போன்றே ඒ කේන්ද්‍ර කරගෙන ගොඩනැගෙන ක්‍රීඩා නගරයේ වැදගත්කම කුසලාවි. அதை மையமாக வைத்து உருவாகும் இந்த விளையாட்டு நகரம் அதற்கு முக்கியமான සභාපතිතුමා සහ ඒ නිලධාරි මණ්ඩලය මා හමු තිබෙන එක අවස්ථාවේ නිල වශයෙන්. தலைவர் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் என்னை சந்திச்ச நேரத்திலே ඒ අවස්ථාවේදී මා කිව්වේ ඔබ මේ පටන් ගන්න. நான் கூறினேன், இதை ஆரம்பித்து வையுங்கள். ඔබට අවශ්‍ය සහාය කුමක්ද අපි ලබා දෙන්න. அதற்கு தேவையான எந்த தேவையாக இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்து අපිට கொடுக்கிறேன். එක්සත් වුවමනාවක් තිබෙනවා. எங்களுக்கு இதை செய்வதற்கான தேவை මේ இருக்கின்றது. රට යලි ජාතිවාදයේ ගිනිදැල් වලට තල්ලු නොකර ඉන්න. இந்த நாட்டை மீண்டும் இனவாத தீப்பொறியில் தள்ளாமல் இருப்பதற்கு ඒ සඳහා විශාල පිටුවහලක් මෙම ක්‍රීඩා සංකීර්ණය. அதற்காக இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிக ஒரு நல்ல செயற்பாடையா. එපමණක් නොවේ. அது மட்டுமல்ல, අද ක්‍රීඩාවත් එක්ක විශාල ආර්ථිකයක් ගොඩනගෙනවා. இந்த விளையாட்டுடன் பெரிய ஒரு பொருளாதாரம் தொடர்பு ඒක கொண்டிருக்கின்றது. විදියක් ක්‍රීඩාව යන තරගයක් පමණයි. ஆகவே விளையாட்டு என்பது ஒரு போட்டி மட்டும்தான். சில අද ක්‍රීඩාව යන විශාල ආර්ථිකික විභවතාවයක්. இன்று விளையாட்டுத்துறை என்பது பெரிய ஒரு பொருளாதாரத்தோட இணைஞ்சு பிணைந்திருக்கின்றது. බාණ්ඩාගාරතුමා සිය කතාවේදී පෙන්වා දුන්නා. திரைசேரி தொடர்பாக ஆற்றும் முறையை நான் රුපියල් சுட்டிக்காட்டினேன். බිලියන 100ක ආර්ථිකයක් කරා උන් ගමන් කරන්න සූදානම් බව. 100 பில்லியன் ரூபாய் வரை பொருளாதாரத்தில் மேம்பாட்டுக்கு அது கொண்டு போக தயார். விளையாட்டு. ඉතාමත් වැදගත් අපේ රටේ ආර්ථිකයේදී. இது மிக முக்கியமானது எமது நாட்டு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டார். ඒ නිසා ඒ පැත්තෙනුත් අපි මේ ක්‍රීඩාව සඳහා සහාය දෙන්න සූදානම්. ஆகவே அந்த பக்கத்திலும் நாங்கள் இந்த விளையாட்டுத் துறைக்கு ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம். අනෙක් පස්සෙන් ගත්තොත් மறுபுறத்தில் எடுத்தால் අපේ රට සංචාර කර්මාන්තය වේගයෙන් ඉදිරියට ගෙනින් තිබෙනවා. நமது நாட்டிலே சுற்றுலாத்துறை மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது. හැබැයි උතුර ஆனால் வடக்கு සංචාර කර්මාන්තය හොඳ ගමනාන්තයක් නොවේ. சுற்றுலாத்துறையிலே ஒரு நல்ல ஒரு இடம் அல்ல තාමත්. இன்னமும். හැබැයි පරිසරය ஆனால் இந்த சுற்றுச்சூழல் எடுத்தால் පිහිටීම இந்த நிர்மாணிப்புகள் ඉතාමත් හොඳ සංචාර කර්මාන්තයට අවශ්‍ය විභවතාවයක් තිබෙනවා. இந்த இருப்பு எடுத்துக்கொண்டால் மிகவும் பொருத்தமான சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமான ஒரு இடமாக இருக்கின்றது. ඒ ජනප්‍රිය ගමනාන්තයක් නොවේ. ஆனால் சுற்றுலாத்துறைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு හෝටල් இடம் அல்ல. කර්මාන්තය ඉදන හොඳට දන්නවා. ஹோட்டல் துறையில ஈடுபடும் நபர்களுக்கு தெரியும். ඒ නිසා මේ සංචාර කර්මාන්ත හොඳ ගමනාන්තයක් වෙන්න නම් ஆகவே இந்த சுற்றுலாத்துறைக்கு சிறப்பான ஒரு இடமாக இது அமைய வேண்டுமாக இருந்தால் මෙවැනි ව්‍යාපෘතීන් වැදගත්. இவ்வாறான திட்டங்கள் மிக முக்கியம். ඒ පැත්තෙන් ගත්තත් මේ කාර්ය වැදගත් කාර්යයක්. அந்த பக்கத்தில் எடுத்தாலும் இந்த செயற்பாடு என்பது மிக முக்கியமானது. මිනිස්සු ජීවත් වෙන්නේ කන බොන එකෙන් පමණක් නෙවෙයි. மக்கள் வாழும் போது சாப்பாடு அதே போன்ற விடயங்களை මිනිස්සුන්ගේ மட்டும் චින්තන கருதுவதல்ல. ඉතාමත් වැදගත් සාධකයක් තමයි அவர்களின் சிந்தனையிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் සතුට, சந்தோஷம், මානසික සුවය. உள ரீதியான அந்த நிம்மதி. ඒවා මිනිස්සුන්ගේ වැදගත් කලාපයක්. அது மக்களுடைய மிக முக்கியமான விடயங்கள். මිනිස්සුන්ට ක්‍රියාකාරකම් අවශ්‍යයි. மக்களுக்கு செயற்பாடுகள் தேவை. මොනවද තියෙන ක්‍රියාකාරකම්? பல்வேறு செயற்பாடுகள் தேவை. තමගේ සතුට වෙනුවෙන්, தமது சந்தோஷத்துக்காக, තමගේ වින්දනය වෙනුවෙන් தமது ரசனைக்காக, විශාල ක්‍රියාකාරකම් ගොඩ නොගෙන රාජ්‍යයක් අපි. அதே போன்ற விடயங்கள் வளர்ச்சி பெறாத ஒரு நாடு எமது ඒ நாடு. නිසා මිනිස්සුන්ට තියෙන සංස්කෘතිමය ජීවිතයක්. ஆகவே மக்களுக்கு ஒரு கலாச்சார ரீதியான ஒரு வாழ்க்கை இருக்கு. ඒ සංස්කෘතික ජීවිතේ වැදගත් කොටසක් ක්‍රීඩාව. அதில் அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு துறை தான் இந்த விளையாட்டு துறை. උතුරේ ජනතාවට வடக்கில் மக்களுக்கு අපි සංස්කෘතික ජීවිතේ අලුත් කලාපයක් විවෘත කළ යුතුයි. அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து விட මේ வேண்டும். වැදගත් ස්ථානයක් මේ ක්‍රීඩා නගරෙම සුවන. அதில் ஒரு முக்கியமான இடம்தான் இந்த விளையாட்டு ඒ அரங்கு. නිසා හැම පැත්තෙම ගත්තාම ஆகவே எந்த துறையில எந்த பக்கத்தில் අද எடுத்தாலும் අපි මුල පුරන්නේ நாங்கள் இன்று ஆரம்பமாக எடுப்பது අපේ ජාතියේ හැරවුම් ලක්ෂයකට මතක. எமது இந்த தேசியத்தின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இது මේක හැරවුම් ලක්ෂයක් අපේ ජාතියේ. இது திருப்பு முனை இந்த எமது தேசத்தின். ඒ බරෙන් සහ அதை அந்த சுமையிலே ඒ பார்த்து හැඟුමින් යුතුව අපි මේක බාර ගන්නවා. அந்த உணர்விலே நாங்கள் நாங்கள் පුදු ක්‍රීඩාංගණයක්, வெறுமனே ஒரு விளையாட்டு පුදු அரங்கு, ක්‍රීඩාවක් வெறுமனே ஒரு விளையாட்டு. එම සරල අර්ථයක් නෙවෙයි. මැච් එක කවද්ද ගන්න. தலைவரிடம் கேட்க விரும்புகின்றேன், முதலாவது விளையாட்டு எப்ப நடத்துவது விளையாட்டு போட்டி? ලබන අපි අවුරුදු දෙසැම්බර් මේ අවුරුදු දෙසැම්බර් වල ග්‍රවුන්ඩ් එක හදලා පළවෙනි මැච් එක සෙල්ලම් කරනවා. இந்த வருடம் டிசம்பர் ஆகும் போது முதலாவது போட்டி நடத்துகின்றோம். පළමු ජාත්‍යන්තර මැච් එක. පළමු ජාත්‍යන්තර අවුරුද්දක් ඇතුළත අවුරුදු 3ක් ඇතුළත පළමු ජාත්‍යන්තර තරගය මෙන්න යාපනයේ ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයේ மூன்று வருடத்திற்கு ஒரு சர்வதேச மட்டத்திலான ஒரு போட்டி இந்த விளையாட்டு அரங்கில் நடத்தப்படும். වැදගත්
மிக முக்கியமானது. එනිසා මම හිතනවා ஆகவே நான் මේ நினைக்கின்றேன் තබන ලද පියවර இந்த வைத்தாடி ඉතාම සාර්ථක පියවරක්. மிக வெற்றிகரமான ஒரு அடியாக ඒ அமையும். වෙනුවෙන් මුලපුර ලද ක්‍රිකට් ආයතනයට இது தொடர்பாக செயல்படுகின்ற இந்த දෙහිණි විශ්වවිද්‍යාලන්ත වෙනවා. கிரிக்கெட் நிறுவனத்திற்கு நன்றி கூறி නන්රි වණක්කම්. நன்றி வணக்கம். வருட கால நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாகவே எம்முடைய இந்த மண்ணிலே பிறந்த வீர வீராங்கனைகள் இந்த விளையாட்டுத் துறைக்குள் இணைத்துக் கொள்ள முடியாமல் போனது. அப்படியான ஒரு காலம் ஏற்பட்டிருந்தால் சர்வதேச வென்றவர்கள் எம்மவர்களாக இருந்திருப்பார்கள். ஆகவே இந்த வடக்கு மண்ணில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம.